வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஆர்டிகல்ஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இதில் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்றத பற்றி நிறைய பேர் நான் போகணும், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வேணாண்டா அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு அதாவது ஓல்டு சிலபஸோ இல்லைனா வந்துட்டு அதுக்கும் முன்னாடி இருந்த சிலபஸ்லேயோ கூட இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 9 months தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவாங்க. எஃபெக்டிவாக 9 months தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவாங்க. ஆனால் 2 years அவங்க வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா 1 year ஆடிட்டர் ஆஃபீஸ், 1 year இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சிஏ படிச்சுட்டு இந்த தொழிலை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் போகிறோம். அதாவது ஆர்டிகல்ஷிப் போகிறோம். பேசிக்கலி ஒரு ஆடிட்டர் கீழே அவர் பண்ணுற எல்லா தொழிலையும் நம்ம கற்றுக்குறோம். இப்போ புதுசாக ஒரு ஐடியாலஜி உருவாயிருக்கு. நான் எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லை, நான் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் தான் போகிறேன், நான் எப்படி ஒரு எம்என்சி கம்பெனி தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறேன், ஸோ நான் எதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உருவாயிருக்கு. சரி, இப்படி எடுத்துக்கலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஒருத்தன் உருவாகிறான்னா அவனை எதுக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்கணும்? ஒன்னால சேல்ஸ் நடக்க போகுதா? கிடையாது. ஒன்னால வந்து ப்ரொடக்ஷன் நடக்க போகுதா? கிடையாது. ஒன்னால அந்த கம்பெனி ஏதாவது பிரோஜனம் இருக்குதா? உண்மையாக சொல்ல போனால் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட்னால இப்போ சேல்ஸ் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அவனால ஒரு பிரோஜனம் இருக்குது. மார்க்கெட்டிங் ஒருத்தன் பண்ணுறான்னா அவனால ஒரு பிரோஜனம் இருக்குது. கம்பெனிக்கு ரெவென்யூ ஏதோ ஒன்று வருது. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னால ஒரு கம்பெனிக்கு என்ன பிரோஜனம்? கணக்கு எழுதுறது தவிர என்ன பிரோஜனம்? கணக்கு பிகாம் ஸ்டூடெண்ட்டே எழுதிட்டு போயிடுவானே, நீ எதுக்கு அதுக்கு? ஒரு பிகாமே ஒரு 4 வருஷம் ட்ரெயின் பண்ண பிகாம் அசிஸ்டண்ட்டை போட்டானா எழுதிடுவான். ஒரு சிஏ இன்ட்ரு முடிச்சவனையே உட்கார வச்சானோ அவன் உன்னோட சூப்பராக எழுதுவான் கணக்கு. அப்போது சிஏ முடிச்சவனை எதுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஹை பொசிஷனில் உட்கார வச்சிருக்காங்க? அப்படி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அப்போது நான் வந்து இந்த டக்குன்னு இந்த டேட்டா என்ட்ரி டைப்பிங்க்கு நான் கிடையாது. நான் எதுக்குன்னா இன்டலெக்சுவல், நான் வந்து மூலக்காரன். அப்போது அந்த இன்டலெக்சுவல், அந்த மூலக்காரனை அவன் கூப்பிடுறான்னா எதுக்காக கூப்பிடுறான்னா, உன்னோட திங்கிங் நீ விதமாக யோசிப்ப. ரெகுலேட்டரி இங்கே மோஸ்ட்டாக என்னன்னா எக்கச்சக்க லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த சைடில் திரும்பினா இன்கம் டேக்ஸ், இந்த சைடில் திரும்பினா ஜிஎஸ்டி, இந்த சைடில் பார்த்தா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்த சைடில் பார்த்தா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்னும் எக்கச்சக்கம் வந்துன்னே இருக்குது. பினாமி ஆக்டுன்றான், அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், திரும்பி பார்த்தா டிஸ்க்ளோஷர்ஸு, இப்போ புதுசாக இஎஸ்ஜின்னு வேற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, மெட்டீரியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னவோ கொண்டு வந்திருக்காங்க. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வேண்டியிருக்குது. இந்த 1 year தான் நீ ஆர்டிகல்ஷிப் பண்ண போறேன்னா, வவுச்சிங், பிஆர்எஸ், லெஜர் ஸ்கூட்னி பண்ண ஆரம்பிக்கும் போதே 1 year முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து இன்கம் டேக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 year ஃபைனலைசேஷன்ல உட்காரணும். 2 years மினிமம் யூ ஷுட் பி இன் ஃபைனலைசேஷன் ஸ்டேஜ். இப்போ நீ போகிறது வந்து ஒரு நான் சீசன்ல ஜாயின் பண்ற. ஏன்னா ஆடிட்டர் ஆஃபீஸ்னாலே ஒரு 4 to 5 month தான் சீசன், மிச்ச மந்த்லாம் சீசன் கிடையாது. ஸோ ஐடி ஃபைலிங்கு, ஆடிட் சீசனு இதான் மெயின். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் சீசனே ஆரம்பிக்கும். ஜூன் டு டிசம்பர் சீசன், ஜான்வரி டு மே வந்து பெருசாக சீசன் இருக்காது. ஆனால் ஒருவேளை பேங்க் ஆடிட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏப்ரலில் ஒரு 15 days 20 days பிஸியாக இருப்பாங்க. பிஎஸ்சி ஆடிட் இருந்ததுன்னா மே மாதம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்களே தவிர, லிஸ்டட் கம்பெனி வந்துச்சுன்னா ஏப்ரல் மே ஜூனில் பிஸியாக இருப்பாங்க. பட்டு மீடியம் சைஸ் ஃபோம்ஸ் எல்லாருமே ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் பிஸியாக இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி எஃபெக்டிவாகவே நம்ம கற்றுக்கிறதே இந்த ஜூன் டு டிசம்பர் தான். ஸோ அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜூனியராக போவோம், நமக்கு மேலே ஒரு சீனியர் இருப்பான், அவனுக்கு மேலே ஒரு சூப்பர் சீனியர் இருப்பான், அதுக்கு மேலே எய்தர் பார்ட்னர் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஆடிட் மேனேஜர், அதுக்கு மேலே பார்ட்னர், அந்த ரேஞ்சில் இருக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப்பாக போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த திசை தெரியாதுன்னு வாங்கல, அந்த மாதிரி தான் இருப்போம். ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு 3 மாதம் ஆகும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே. 3 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஒர்க் கல்ச்சர் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகிடும். உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதே ஒரு 9-10 மாதத்துக்கு மேலே தான் ஓகே இதுதான் வேலை, இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அந்த ஸ்டேஜ், இதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அதுக்கப்புறம் அது என்னவா மாறும்ன்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான் புரிய வரும். ஒரு வருஷம், ஒரு 1.25 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஜூனியர்னு ஒருத்தன் வருவான். அவனை நீங்கள் வந்து எதிர் சொல்றது கட்டி மேய்க்கிறதுனாங்கல்ல, அந்த மாதிரி அவனை நீங்கள் வேலை வாங்கணும். ஸோ ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் வரும். இதெல்லாம் இல்லாமல் நான் இங்கேயும் ஒரு வருஷம் ஜூனியராகவே இருப்பேன்,
திருப்பி இங்க விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் ஒரு வருஷம் ஜூனியராகவே இருப்பேன் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் ஸ்கில் எப்போ வரும்? இந்த லீடர்ஷிப் ஸ்கில்லை கற்றுக்கணுன்றது தான் ஆடிட்டிங். இந்த இன்டர்ன்ஷிப், இந்த ஆர்டிகல்ஷிப், இந்த லீடர்ஷிப் ஸ்கில் கற்றுக்கணும். நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கற்றுக்கணும். இன்கம் டேக்ஸில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், எப்படி ஒரு அத்தாரிட்டிஸ்லேருந்து கேள்வி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது. ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப்பே ரொம்ப கம்மி. நாங்கள்லாம் 3.5 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணோம். 3.5 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணோம் நாங்கள்லாம். எங்களுக்கு அடுத்த வந்தவங்க 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணாங்க. இப்போ நாங்க 3.5 வருஷம் ஆர்டிகல்ஷிப்ல கடைசி ஒரு 6-7 மாசம் ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது தான் ஓ இப்படிதான் இதை பார்க்கணுமானே எங்களுக்கு தெரிய வரும். நிறைய டைம் நான்லாம் வந்து டீம் லீடராகவே இருந்திருக்கேன் ஒரு செகண்ட் இயர்லலாம் கூட. ஆனால் எனக்கு ஒரு ஏதோ பண்ணுவேன், எல்லாம் முடிச்சிடுவேன், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. இல்லைன்னா நிறைய பார்க்கல அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனால் அவ்வளோதான் டைம் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது தான், அதாவது ஒரே கம்பெனியை 2வது தடவையோ 3வது தடவையோ பார்க்கும்போது தான் ஆடிட்டில் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வந்துச்சு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு டைம் பண்ணும்போது அது லக்கில் கூட அமைஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் 2வது தடவை 3வது தடவை பண்ணும்போது தான் அதோட உண்மையான திங்கிங்கே புரியும். ஏதோ ஒன்று அசம்பிள் பண்ணும்போது கூட, இப்போ குழுப்படின்னு வாங்க எங்கள் வீட்டில், குழுப்படி அசம்பிள் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அசம்பிள் ஆகிடும், ஆனால் அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி அடுத்த வருஷம் அசம்பிள் பண்ணும்போது உயிர் போயிடும். அப்புறம் 3rd இயர் 4th இயர்ல பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியும். இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஆடிட்ன்றது இந்த கம்பெனிக்கு ஒரு 8 நாள் 10 நாள் 15 நாளில் முடிஞ்சிடும். என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த ஆடிட்டே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 2 தடவை 3 தடவை அது பண்ணும்போது தான் ஓகே இதுதான் விஷயம்னே நமக்கு தெரியும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. ஸோ கத்துக்கிட்ட ஃபீலே ஆக்சுவலி வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கத்துக்கிட்டேன், என்னால தனியா பண்ண முடியுன்ற ஃபீல். ப்ராக்டிஸுக்கு போறேன், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறேன், அதெல்லாம் வேற. நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா அவனுக்கு என்னென்னலாம் அறிவு இருக்கணுமோ அது உனக்கு இருக்குதா? எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா சிஏ ஆயிடுவேன் அப்படின்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் சிஏ ஆகிறது இல்லையே. ஓகே. அண்ட் நிறைய இடத்துல வெறும் எக்ஸல்ல டேட்டா என்ட்ரி பண்றது தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸல் டேட்டா என்ட்ரி உன்னை வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய இடத்துல கொடுத்து இதை என்னடா ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றான்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஒரு பெரிய கம்பெனில அங்கேயே ஒரு எக்கச்சக்க சார்ட்டர் அக்கௌண்ட் உட்காந்துருப்பான். அங்கேயே வந்து அவனே டேட்டா என்ட்ரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு கீழே நிறைய பேர் இந்த செமி குவாலிஃபைட் இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பிகாம்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே தான் நீங்க வருவீங்க. ஸோ அப்போ ஜூனியர் லெவல் டு ஜூனியர் லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க. அண்ட் பெருசா வந்து உங்களுக்கு அந்த கார்பரேட் திங்கிங் வந்துருமா அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டேஜ்ல வர்றது கஷ்டம். அண்ட் என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போனா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இதெல்லாம் வந்து சிரிப்பா தான் இருக்குது. ஏன்னா சிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது 11 லட்சம் இப்போ சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சிஏ செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு 11 lakhs பேக்கேஜ் இன்னைக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நான் என் பசங்கள்லாம் மெசேஜ் பண்ணும்போது தெரியுது. அப்போ அவங்களாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போலியே. அப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகிறதே பார்த்தீங்கன்னா 100ல் 3 பேர் 4 பேர் தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கே போகிறான். 100 பேர் சிஏக்குள்ளே இருக்கானா 3 பேர் 4 பேர் தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகிறான். அப்போ அந்த 3 பேர் 4 பேருக்கு தான் நல்ல சம்பளம் கிடைக்கணும். மிச்சம் யாருக்குமே நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடாதுல்ல அப்படி சொல்ல போனால். இதெல்லாம் வந்து ஒரு மித்து அப்படின்னு சொல்லலாம். அண்டு கடைசி வரைக்குமே ஒரு டீமை ஹேண்டில் பண்ண ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு இருக்காது. அண்டு எவ்வளோ லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி 990 ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு டிசம்பர் மாதம் தான் டியூ டேட்டு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது அதை ஃபைல் பண்ணாதான் எனக்கு அது புரியும். 2 தடவைனா ஒரு இயர் பிளஸ் இன்னொரு இயர். ஏன்னா ஒரு இயர்ல நீங்க ஜூனியரா ஃபைல் பண்ணுவீங்க, இன்னொரு இயர்ல தான் அது நீங்களா ஃபைல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஐடில 3CD 3CB 3CA எல்லாம் போகணும்னா அது முதல் இயர்ல நீங்க ஜூனியரா இருப்பீங்க, 2வது இயர்ல தான் அது உங்களுக்கு கைக்கே வரும் நீங்க பண்றதுக்கு. ஸோ அப்ப நான் அது எல்லாத்தையுமே நான் ஜூனியர்லேயே இருந்துட்டு பார்த்துட்டே போயிடுறேன். ஏன்னா ஜூனியர்கிட்ட யாரும் ஃபைல் கொடுக்க மாட்டாங்க. ஜூனியர்னா பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க, இதை பாடுறான்னு வாங்க, அவ்வளவுதான். தவிர ஓன்ட்ட சிஸ்டத்தை கொடுத்து ஒன்ன கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி ஆடிட்லயும் சரி, ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே சரி, ஒரு ஜூனியரா நீ பக்கத்துல உட்காந்து பார்க்கலாமே தவிர உன்ட்ட சிஸ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. நீ செகண்ட் இயருக்கு வரும்போது தான் சிஸ்டத்தையும் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆனா அந்த செகண்ட் இயர்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னா அது வேற விஷயம். இன்னொன்னு, இப்படி நீ வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போறன்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பிஃபோர் ஜாயினிங் யூ ஓப்பன்லி டெல் யுவர் ஆடிட்டர் தட் ஐ எம் கோயிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆஃப்டர் 1 year. அதுக்கப்புறம் உன்னை யாராவது சேர்த்துக்கிட்டா அதுக்கு போய் சேர்ந்துக்கும். ஓகே, இதெல்லாம் மறைச்சிட்டு, ஏன்னா அவங்க வந்து உன்னை எடுத்து வளர்க்க போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தனை எடுத்து வளர்க்க போறேன். அவன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 2 வருஷம் என் கூட இருக்க போறான்னு நான் நினைச்சிட்டு தான் அவனை வளர்க்குறேன். அவன் பாதியிலே போறான்னா நான் அவனை வளர்த்துருக்கவே மாட்டேனே. அவனுக்கு எதுக்கு நான் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன்? நான் வேற ஒரு பையன் என் கூட இருக்க போற பையனுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு நிறைய ஆடிட்டுக்கு யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இன்னொருத்தர் அனுப்ப வேண்டியமா இருக்கும். அப்ப நான் அவனை உட்கார வச்சிருந்தேனே, அவனை எதுக்கு நான் உட்கார வச்சேன்? அவனை நான் உட்கார வச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் வரும். அதனால நீங்க போறதா இருந்தீங்கன்னா ஓப்பனா ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை யார் எடுத்துக்கிறாலும் அங்க போய்க்கிங்க. சரியா?
அண்ட் இப்போ மிட் சைஸ் ஃபோமா ஸ்மால் சைஸ் ஃபோமா அப்படின்னு கேட்கும்போது பிக் ஃபோரை விட்டுடலாம். மிட் சைஸ் ஃபோமா ஸ்மால் சைஸ் ஃபோமான்னு கேட்டால் ஒரு ஸ்மால் சைஸ் ஃபோம்ல கூட வேலை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கூட தொழிலை கற்றுக்கலாம். நிறைய பேர் நான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர் அக்கௌண்டன்ஸாக பார்க்குறவங்களாம் நிறைய பேர் ஸ்மால் சைஸ் ஃபோம்லேருந்து வந்தவங்க தான். ஸோ இங்கே மிட் சைஸா ஸ்மால் சைஸான்னு கூட நீங்கள் பார்க்கறது இல்லை, உண்மையாக வேலை செய்யுங்க. ஓகே, எதுனாலும் சரி, ஏதோ ஒன்று. ஏன்னா அது அவர் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அவரோட டேர்ன் ஓவர் வந்து வருஷத்துக்கு 70 லட்சம் 80 லட்சம் இருக்கு. ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிக்கு வருஷத்துக்கு 70 லட்சத்துலேருந்து 80 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு சோல் ப்ராப்பர்ட்டி ஃபார்மாக இருந்தால் கூட அது ரொம்ப நல்ல ஃபார்ம். ஏன்னா 70 லட்சம் டேர்ன் ஓவர்லாம் சாதாரணமாக வந்துடாது. ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு மினிமம் 50 lakhs to 60 lakhs ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறான்னா அது சாதாரணமாக வந்துடாது. அதுக்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 250 இண்டிவிஜுவல் கிளைண்ட் வச்சுக்கணும், ஒரு 20-25 ஃபேம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1-2 ட்ரஸ்ட் வச்சுக்கணும், ஒரு 10 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சாதான் அந்த 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலேயே டேர்ன் ஓவர் வரும். அப்போ நீங்க வேலை செய்ய போற ஃபேம் வந்து ஒரு மினிமம் டேர்ன் ஓவர் ஒரு 40 to 50 lakhs இருக்குதா? ஏன் கேளுங்க, நீங்க சோப் ப்ராப்பரா இருக்கீங்களா சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50 lakhs நீங்க டேர்ன் ஓவர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாலே அந்த டேர்ன் ஓவர் வந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஃபேம். அங்கேயே கூட ஜிஎஸ்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இன்கம் டேக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 1-2 கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க நிறைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க பசங்கள்லாம். நான் 100 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட வச்சிருப்பேன். ஆனா 100 பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒன்னே ஆடிட் அனுப்ப போறேன் கிடையாது. நீ வந்து இந்த வருஷம் 3 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பார்க்க போற, அடுத்த வருஷம் மோஸ்ட்லி இதே 3 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் நீ பார்க்க போற. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் வச்சிருப்போம், வேற வேற ஆட்களுக்கு வேற வேற கம்பெனியை கொடுப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாத்தோட சாம்பிள் இருந்தாலும் போதும். அதாவது என்ன, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட்லாம் கூட தேவையில்லை, பிரைவேட் லிமிடெட்ல எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ எல்லாமே கற்றுக்கணும். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ரவுண்ட் வரணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அதனால தேவையில்லாமல் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டைஃபண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நிறைய கிடைக்கும். டேய், நீ பாஸ் பண்ணிட்டா இந்த ஸ்டைஃபண்ட் என்னடா இப்போ ஆவரேஜா 6500 7000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைஃபண்ட் ஃபேம்லயே. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போனால் 13,000 to 15,000 கொடுக்கறதா சொல்றாங்க. இது என்னடா இது பெரிய விஷயம்? இது என்ன பெரிய விஷயம்? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஏர்ன் இன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் சிஏ அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் த பிரெயின் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ட்டா ஒரு அட்வைஸ் கேட்காம கம்பெனியில் ஒரு வேலை கூட நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பிரெயின் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரெயின் ஆடிட்டர் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் இருந்தால் வந்துடும். ஓகே, அதான் நல்லா வேலை செய்யணும், வேலை செஞ்சால் வந்துடும். ஸோ தேவையில்லாமல் போட்டு மைண்டை குழப்பிக்காதீங்க. அப்படியும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவேன் அப்படின்னு அடம் முடிச்சா போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அது ஆடிட்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டுங்க நீங்கள் ஜாயின் பண்ணும்போது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.